வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றோம். இப்பொழுது இரண்டாவது பகுதியின் இரண்டாவது அம்சம் விசேட நேர்காணல் பகுதிக்குள் வந்திருக்கின்றோம். இன்றைய தினம் பொதுவாக கொழும்பு உள்ளிட்ட இலங்கையிலேயே அதிகளவிலான வெப்பமான காலநிலை நிலவும் ஒரு காலமாக இருக்கின்றது. அவ்வப்போது மழை பெய்தாலும் கூட உஷ்ணமான காலநிலை நிலவுகிறது. இந்த உஷ்ணமான காலநிலையிலும் மனிதனுக்கு பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படுவது ஒரு பொதுவான விடயமாக காணப்படுகிறது. எவ்வாறு இந்த காலநிலை மாற்றம் ஏற்பட்டாலும் அதற்கு மாறுதலாக அதற்கு மாற்றம் செய்யும் வகையில் நம்மில் சில மாற்றங்களை ஏற்படுத்தி கொண்டால் ஏற்பட போகும் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும். அதிலிருந்து நாங்கள் பாதுகாத்து கொள்ளலாம் என்பது பொதுவான விடயமாக இருக்கின்றது. அந்த வகையில் இன்றைய காலகட்டத்தில் அதிக வெப்பநிலை காணப்படுகிறது. வெப்பநிலையினால் மனிதனுக்கு முகம் அல்லது தலையில் ஏற்படும் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படலாம், அதற்கு தீர்வு என்ன என்பது தொடர்பில் மூலிகை சார்ந்த மருத்துவ ரீதியாக உங்களுக்கு ஆலோசனை வழங்குவதற்காக கலைகம் வந்திருக்கின்றார் இயற்கை மூலிகை கொண்ட அழகுக்கலை நிபுணர் கிரிஜா ராகவன் அவர்கள் கலைகம் வந்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். ஆமாம், நாங்கள் ஏற்கனவே சொன்னது போல இதுவும் ஒரு முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. சமகாலத்தில் அதிக அளவிலான உஷ்ண காலநிலை நிலவுகிறது. இன்சான் உடம்புக்கு சென்னி சிறந்தது என்பார்கள். இந்த உஷ்ணமான காலநிலையில் முதலில் பாதிக்கப்பட ஒரு உருவாக தலை காணப்படுகிறது. தலையில் பாதிப்பு ஏற்படும் பொழுது பல்வேறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம். இந்த உஷ்ண காலநிலையிலிருந்து இந்த தலையை பாதுகாத்துக் கொள்வது எப்படி என்பதற்கு முதலில் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும், அதற்கு உங்களுடைய தீர்வு என்னவாக இருக்கிறது? என்னுடைய தீர்வுண்டா, இன்னைக்கு எடுத்துக்கிட்டா இன்னைக்கு எல்லாருமே செயற்கை பொருட்களை யூஸ் பண்ணுறாங்க. அதால் இன்னைக்கு அவங்களுக்கு அந்த டைமில் அந்த விளைவுகள் காங்க கிடைக்காது. ஆனால் இந்த மாதிரி உஷ்ண டைமில் தான் இவங்க இந்த பக்க விளைவுகள் வெளியே வருது. ஒன்று பொடுகு தொல்லைகள், மற்றது அந்த அரிப்புத்தன்மை, முடி உதிர்தல், இந்த மாதிரி பல கோளாறுகள் வருது. அதுக்கு தான் நான் எப்பவும் ராஜா சொல்கிறது, இவங்களுக்கு இயற்கை மூலிகை, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிற வெந்தயங்களை வச்சு நாங்கள் தயாரித்து அதில் நாங்கள் தலையை கழுவலாம். முதலாவது நாங்கள் கவனித்து கொள்ளணும் எங்களோட உஷ்ணம் எங்களோட உடம்புல இருக்கிற உஷ்ணம் வெளியாகிற இடம் உச்சந்தலையும் உள்ளங்காலும். அப்போ இந்த ரெண்டு இடமும் நாங்கள் எப்பவும் ஈரத்தன்மையும் குளிர்ச்சியாக வச்சுருக்க வேணும். அப்போ நாங்கள் எண்ணெய் பூசும் பொழுது கூட நாங்கள் உச்சந்தலையில் தான் நாங்கள் போடணும் ஸ்கேல்புக்கு. முதலாவது பாருங்கள், இப்போ இன்னைக்கு எடுத்துக்கிட்டால் எல்லாம் இந்த வெயில் காலத்திலனால எல்லாம் பின்னரங்களை தலைக்கு குளிக்கிறாங்க. ஆனால் தயவு செய்து அந்த மிஸ்டேக்கை செய்யாதீங்க. ஏன்னா நாங்கள் நீங்கள் தலையில் குளிக்கும் பொழுது என்ன நடக்கும்னா, பின்னரங்களில் அந்த நீர் அந்த ரூட்ஸ்களுக்கு போயிடும். அந்த துவாரங்கள் ஓப்பனாக இருக்கும் பொழுது ரூட்ஸ்களுக்கு போயிடும். அதுக்கப்புறமா என்ன நடக்கும், அது நீங்கள் தலைமை வெறும் குயிக்காகவே நரிக்க தொடங்கும். இப்போ யோசிங்க, ஒரு பொட்ஸில் மரத்தை நீங்கள் நாட்டினால் அந்த பொட்ஸில் வேருக்கு அதிக அளவு நீங்கள் நீரை கொடுத்தா என்ன நடக்கும்? அழுகும். அதே மாதிரி நாங்கள் எப்பவும் யோசிச்சுக்கொள்ளணும், எங்களோட உடலை நாங்கள் யோசிச்சுக்கொள்ளணும். அதே போல் தண்ணி குடிக்கணும். நீங்கள் என்னத்தை கழிச்சாலும் நாங்கள் ஜூஸை குடி, அதை குடி, இதை குடின்னு அதெல்லாம் வேணாம். உங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமான பெஸ்ட்டு தண்ணி தான். நீங்கள் எவ்வளோ தண்ணி குடிக்கிறீங்களோ அவ்வளோத்துக்கும் உடல் ஆரோக்கியம், ஸ்கின் முழுவதும் உங்களுக்கு சுகத்தை தரும். ஒரு 3 லிட்டர் ட்ரை பண்ணி குடிங்க. இல்லை டைம் இல்லை என்று சொல்ல வேணாம். உங்களுக்கு அழகாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும்னா தண்ணியை குடிங்க. அதுதான் இந்த முதல் அட்வைஸ். தண்ணி ஒரு 3 லிட்டர்ஸ் போல் டெய்லி குடிச்சு வந்தால் உங்களுக்கே விளங்கும் உங்களோட சுருக்கங்கள். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்கின் சுருக்கங்கள் வெறும் குயிக்காக வரும். என்னென்னா நாங்கள் தண்ணி குடிக்காட்டார். அதே போல் தலைக்கு நாங்கள் எண்ணெய் போடணும். அப்போ நாங்கள் தலைப்பகுதி ஒழுங்கான முறையில் வச்சிருந்தால்தான் முகப்பது கிளியராக வரும். இப்போ சிலவங்க தலையை பார்க்குறாங்க, இல்லை தலையை விட்டுறாங்க. அவங்களுக்கே தெரியாது தலையில் என்னென்ன கோளாறுகள் இருக்குன்னு. இன்னைக்கு நடக்கிற இந்த மாதிரி இந்த உஷ்ண காலங்களில் அவங்களுக்கு இப்போ விளங்கும் பொடுகு தொலை. பொடுகு அன்சா அந்த ராஜா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், கண்ணுக்கு காணாத பொடுகும் இருக்குது. அதுதான் பெரிய டேஞ்சர். அது ஸ்கல்ப்புக்கு கீழே இருக்குது. அது என்ன பசியாக இருக்கும். அவங்க மாதிரி ஆட்களுக்கு ஏதாவது ஒரு க்ரீமை யூஸ் பண்ணால் டக்குன்னு பிம்பிள்ஸ் வரும். ஆயிலியாக அப்படியே முகப்பகுதி வடிஞ்சிக்கிட்டு இருக்கும். அப்போ அவங்க மாதிரி ஆட்கள் வெறும் கவனமாக நாங்கள் ஷாம்போ அது பாவிக்கவே கூடாது. நாங்கள் இப்போ செயற்கை பொருட்கள் இப்போ நாங்கள் என்னடா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அது ஏதோ ஈஸிக்கு டக்குன்னு போடுறாங்க. அது மட்டும் இல்லை, நாங்கள் ஒரு வீக்குக்கு ஒருக்கா நாங்கள் அப்ளை பண்ணால் போதும். மிச்ச காலங்களில் நீங்கள் இயற்கையில் இப்போ கற்றாழை இருக்குது, வெந்தயம் இருக்குது, சீயக்காய் இருக்குது, எவ்வளவு இருக்குது. இதுகளை நாங்கள் கொஞ்சம் ஊற விட்டு அரைச்சி வைக்கலாம். நீங்கள் ஒரு ஸ்டாக்கில் அரைச்சி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு நீங்கள் குளிக்கும் பொழுது நல்ல அதுகளை 30 நாளும் பூசினாலும் பக்க விளைவுகள் இல்லை. நல்ல ஆரோக்கியமாக தான் இருப்பீங்க. நல்ல சுகத்தை கொடுக்கும். கண் பகுதி நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். முகப்பகுதி நல்லா பஃப்னஸ், அந்த மற்றது அந்த
அந்த கொலஜன்ன்றாங்க தானே. இப்போ கொலஜன் குறைஞ்சா தானே சுருக்கங்கள், ரிங்கிள்ஸ் எல்லாம் பல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வரும். இப்போ எங்களோட ஆட்கள் இப்படி தானே, கொஞ்சம் சுருக்கம் வந்தோன்னா தான் தடுமாறுறாங்க. அப்போ அதுக்கு எப்படி என்ன செய்யலாம்னு அது முதலே அவங்க அதை பற்றி சிந்திச்சு நடந்திருந்தால் அதுலேருந்து நாங்கள் தப்பிச்சுக்கலாம். ஆனால் இப்போவும் டூ லேட் இல்லை. இப்போ நீங்கள் 7 அளவு தண்ணியை குடிங்க. தண்ணியை குடிக்கணும், பச்சையான உணவுகளை சாப்பிடணும், அதாவது மரக்கறிகள், சலாடுகள், இதுகளெல்லாம் நீங்கள் உட்கொள்ள உடலுக்குள்ளே நாங்கள் குளிர்ச்சியை வந்து பேலன்ஸ் படுத்தணும், குளிர்ச்சியாக்கணும். எங்களோட உடல் எப்பவும் உஷ்ணம் தானே, நாங்கள் தான் அது குளிர்ச்சிப்படுத்த வேணும். என்ன சரி, இந்த தலையை பற்றி முதலில் தலையில் ஆரம்பித்திருக்கின்றோம். தலைக்கு குளிர்ச்சியாக வைப்பதற்கு எண்ணெய், குளியல், அதை தாண்டி எண்ணெய் வைப்பது ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இன்று 2 எண்ணெய் பாட்டில் கொண்டு வந்திருக்கின்றீர்கள். இந்த எண்ணெய் என்னென்ன நன்மை செய்கிறது? இதில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் என்ன? இதில் அடங்கியுள்ள மூலப்பொருட்கள் வந்து வெற்றிவேர், கருவேப்பில்லை, மரதாணி, கருஞ்சீரகம், வெந்தயம், மற்றது வேப்பையில், இதில் தான் இது அடங்கி இருக்குது. இந்த வெண்ணெய்க்குள்ளே அடங்கி இருக்கிறது. இது எதுக்கு நல்லமெண்டா, பொடுகு தொல்லைக்கு நல்லது, பேன் தொல்லைகளுக்கு, மற்ற முடி வந்து அடர்த்தி இல்லாமல் உதிர்றதுக்கு நல்லது. இந்த எண்ணெயை பாவிச்சால் நீங்கள் பாவிக்கும் பொழுது உங்களுக்கே வித்தியாசம் விளங்கும். கண் பகுதியெல்லாம் நல்லா எரிவு, அதாவது உஷ்ணம் வெளியே நல்லா உங்களுக்கு எரியும். மற்ற இப்போ வந்து பாருங்க, நான் எண்ணெயை பூசி குளிக்கிறேன்னு அப்படி எல்லாம் இல்லை. நாங்கள் எண்ணெயை பூசும் பொழுது எப்பவும் ஈரத்தோட தான் நாங்கள் பூச வேணும். அந்த துவாரங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும் பொழுது பூசினா தான் ரஜா அதுக்குரிய பலன் எங்களுக்கு கிடைக்கும். தயவு செய்து நீங்கள் எண்ணெய், இப்போ சிலவங்க சொல்லுவாங்க நாங்கள் எண்ணெயை நல்லா பூசி ஒரு மணித்தளத்தில் மேடம் குளிக்கிறோம், அது தப்பு. இவங்க எண்ணெயை பூசி இருக்கிறாங்க, தலைமயிருக்கு. எங்களுக்கு தலைமயிருக்கு பூச அவசியம் இல்லை, எங்களுக்கு வேணும் மண்டைக்குள்ள ஸ்கல்ப்புக்கு போகணும் எண்ணெய். அப்போ ஸ்கல்ப்புக்கு எண்ணெயை அனுப்புறேன்னு சொல்லும் பொழுது நாங்கள் வந்து ஈரத்தன்மையாக இருக்கணும். ஈரத்தன்மையாக இருந்தால் தான் அந்த துவாரங்கள் வந்து ஓப்பனாக இருக்கும். அந்த துவாரங்கள் ஓப்பனாக இருக்கும் பொழுது தான் நீங்கள் எண்ணெயை போல. இப்போ நாங்கள் முகப்பகுதி மாதிரி, இப்போ முகம் என்றால் நீங்கள் பாருங்கள், க்ளீனப் பண்ணும் பொழுது உடனடியாக டோனரை போடுவாங்க. எண்ணத்துக்கு அந்த டோனர் போனால் தான் அந்த துவாரங்களை மூடிப்படும். அப்போ அது முகப்பகுதியும் முகத்தில் நாங்கள் என்ன கவனிக்கிறோமோ அதே மாதிரி தான் தலையும். தலையை எடுத்துக்கிட்டால் இப்போ இருக்குது, ஷாம்பு இருக்குது, யாப்பெக் இருக்குது, பல இருக்குது, பல விதமான மூலிகைகள் இருக்குது. இவ்வளோத்தையும் நீங்கள் செய்து சரியான முறையில் பராமரித்தா முகம் வந்து நீங்கள் பாலிஷாகவே இருக்கும். அதோட தண்ணி, திரும்ப திரும்ப சொல்கிறது தண்ணி, எல்லாத்தையும் விட தண்ணி தான் பெஸ்ட். தண்ணி நீங்கள் குடிச்சு ஒரு 1 மந்த் நீங்கள் ஒரு சார்ட் ஒன்று போடுங்க. 1 மந்த் நீங்கள் டெய்லி ஒரு 3 லிட்டர்ஸ் குடிச்சு வரும் பொழுது உங்களை அறியாமலே உடல் ஆரோக்கியமும் நல்லா இருப்பீங்க, வெளிப்பகுதி நல்ல தோற்றம் நல்லா இருக்கும், மற்றும் உங்களோட சுறுசுறுப்பான வேலைகள் இது அவ்வளவும் உங்களுக்கு கிடைக்குது வந்து அந்த தண்ணி குடிக்கிறபடியா தான். இப்பொழுது இந்த தலையை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம். மிகவும் இந்த முகம் அழகுக்கு முகம் வந்து எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. தலையில் ஏற்படும் பிரச்சனைகள், நீங்கள் சொன்னது போல இந்த பொடுகுனால் கூட முகத்தில் பல பிரச்சனைகள் வரலாம். என்னென்ன பிரச்சனைகள் வரலாம்? இந்த தலையில் ஏற்படும் சில பொடுகு உள்ளிட்ட பிரச்சனைகளால் முகத்துக்கு என்னென்ன இப்போ பாருங்க, இப்போ நான் சொன்னேன் தானே, இப்போ ஆயிலி ஸ்கின், ஆயிலியா வர்றேன்னு சொன்னால் அந்த பொடுகு தான். அந்த பொடுகு வந்து மண்டைக்குள்ளே இருக்கிறபடியா. அதை எப்படி நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம்னா, நீங்கள் ஒரு விரல் அது அரிச்சு பார்த்தா அந்த விரல் நெகத்துக்குள்ளே அந்த பேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து ரொம்ப டேஞ்சர். அது நீங்கள் உடனடியாக அது தீர்வு காண வேணும். அதுக்கு அப்போ அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு தான் முகப்பகுதி வந்து சும்மா டல்லாக இருக்கும், சும்மா டார்க், அந்த கண்ணுக்குள்ளெல்லாம் கருவளையங்கள், மற்றது இந்த ஒன்ற இடத்துல அது பிக்மெண்டேஷன் மாதிரி கருப்பாக இருக்கும். அது மாத்திரமில்லை, அந்த ஆயிலியாக இருக்கும். நீங்கள் என்னத்தை பாவிச்சாலும் முகம் எப்பவும் வடிஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுதான் அந்த டேண்ட்ரஃப். அடுத்தது வந்து துண்டு பீசஸாக இருக்கும், அது கண்ணுக்கு தெரியும், பவுடர் மாதிரி. அது வந்து நெற்றி பகுதியில் முதலாவது உங்களுக்கு பெருக்கள் கிடைக்கும், வியக்கூர் மாதிரி சின்னதாக வரும். அப்போ இப்படி வரும் பொழுது நீங்கள் உடனடியாக போய் முகத்துக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடாது. அது ஏன் வருதுன்னு பார்த்தா தலையிலேருந்து தான். அப்போ தலையில் இருக்கிற பொடுகு தொல்லையை இல்லாமல் ஆக்கினால் இது அவ்வளோதும் நீக்கி விடலாம். இதுதான் நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன். ஏன்னா பொடுகு தான், அந்த பொடுகுனால தான் என்னோட முகப்பகுதி வந்து அவ்வளவும் டேமேஜ் ஆகிற காரணங்கள். பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வந்தால் இவங்க சும்மா இருக்கிறாங்களா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த ட்ரீட்மெண்ட்டால் அது பாதிப்பு வரும். சில நேரம் அவங்களுக்கு அந்த இடத்துல ஆசிட் பட்ட மாதிரி சும்மா டார்க்காக வந்துடும். அப்போ அதெல்லாம் இயற்கை இல்லை. இப்போ முகப்பகுதி வந்து எப்பவும் சென்சிட்டிவ் ஏரியா, நாங்கள் எப்பவும் கவனிச்சு கொள்ளணும். முகப்பகுதி மட்டும் தேய்க்கக்கூடாது, இந்த ஒத்தி எடுக்க வேணும். ஈவன் நீங்கள் முகத்தை கழுவினாலும் ஒத்தி எடுக்கணும், ஒரு ஏதாவது அப்ளை பண்ணாலும் ஒத்தி எடுக்கணும். ஏன்னா முகப்பகுதி வந்து நாங்கள் அந்த ஒரு பேபியை பராமரிக்கிற மாதிரி தான் நாங்கள் பராமரிக்கணும். அந்த ஸ்கின் வந்து ரொம்பவே சாஃப்ட். அதனால தான் எங்கள் குயிக்காக வந்து பாருங்க, இப்போ இரவு கிண்டால் நீங்கள் ஒரு கொஞ்சம் முழிச்சுக்கிட்டு நீங்கள் இந்த லைட்ஸோ இந்த கம்ப்யூட்டர் இந்த டிவைசஸில் இருக்கும் பொழுது அந்த கண்ணுக்குள்ளே உடனடியாக உங்களுக்கு கருவளையம் வரும். அது மட்டும் இல்லை, அந்த கண் பகுதி வந்து அது அப்படியே ரிங்கிள்ஸாக வரும். அது வந்து அதால் கிடைக்கிறதா. அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், எப்பவும் பச்சை பசலையாக நீங்கள் பாருங்கள், பார்த்து கொஞ்சம் கண்ணை கொஞ்சம் எக்ஸசைஸ் செய்யுங்க. நாங்கள் எங்களோட உடலுக்கு எக்ஸசைஸ் மாதிரி கண்ணுக்கும் இருக்குது. முகபாவத்தும் ஒவ்வொரு நாங்கள் வாய் அசைவு, மூச்சு, மற்ற கண் அசைவு, இதுகளெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் தான். இதுக்கெல்லாம் நாங்கள் வந்து எக்ஸசைஸ் செய்கிறது எதுக்காக? ரத்த ஓட்டம் சரியான முறையில்
போகிறதுக்காக, ஏன்னா பிளட் சர்க்குலேஷன், அதுக்காக தான் நாங்கள் எக்ஸசைஸ் செய்கிறது. பட் அது இன்னும் ஒரு விஷயம் வந்து ராஜா முக்கியமாக சொல்லணும் வந்து, இவங்க வந்து இப்போ டெய்லி வந்து மசாஜ் பண்ணுறாங்க. இப்போ இது வந்து நாங்கள் வந்து இதை அந்த பார்க்குற ஒவ்வொரு ஆளாக பார்க்குறாங்களோ, ஒவ்வொரு இப்போ இதுக்குத்தானே ஒவ்வொரு இதில் காட்டுறது, அதை பார்த்தோன்னே முகப்பகுதி வந்து நாங்கள் ரொம்ப ஹார்டாக மசாஜ் பண்ணக்கூடாது. ஏனெண்டா அந்த சிலவங்க ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ அதுகளை செய்து செய்து இப்போ எனக்கு எத்தனையோ பேர் வந்து காட்டினாங்க, அப்படி எலாஸ்டிசிட்டி அந்த இழுத்து போயிருக்கு. ஏன்னா அப்படி இழுக்கக்கூடாது. இப்போ அப்படி ஒரு பக்கம் அப்படி இழுத்தா அவங்க நினைக்கிறாங்க அந்த ரிங்கிள்ஸ் வராதுன்னு. அதுக்கப்புறம் தான் கூடுதலாக தொங்கும். ஏன்னா ஒரு எலாஸ்டிக்கை இழுத்து 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 விட்டா பாருங்க அப்படி சுருக்கங்கள் வரும். அந்த 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 மிஸ்டேக்கை நாங்கள் பண்ணக்கூடாது. நாங்கள் மசாஜ் பண்ண தேவையில்லை. எங்களுக்கு ஒரு ஒத்தி எடுங்க, ஒத்தி எடுத்து ஒவ்வொரு விரல். ஆனால் முகப்பகுதி வந்து நாங்கள் வந்து இந்த 10 விரலை எடுத்தால் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. இப்போ கண் பகுதிக்கு எந்த விரலை யூஸ் பண்ணுறது, நாடிக்கு எது, அப்படி ஒவ்வொன்றா இருக்குது. அப்போ அதனால் அந்த காலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். மற்றபடி அவங்க இப்படி சொன்னாங்க அப்படி சொன்னாங்கன்னு முகப்பகுதியில் கை வைக்கக்கூடாது. முகப்பகுதி எப்பவும் நாங்கள் கழுவும் பொழுது கூட, ஒரு க்ரீமை அப்ளை பண்ணும் பொழுது கூட, மேக்கப் போடுறாலும் கூட கையால் பண்ணக்கூடாது. கையால் அந்த க்ரீமை போட்டால் சாஃப்டாக போட வேணும். எப்பவும் அந்த சர்க்கிள் வழியாக அந்த ரவுண்டாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். சிலவங்க இப்படி மேலேருந்து கீழே எடுப்பாங்க, இல்லாட்டி இப்படி செய்வாங்க. அதெல்லாம் தவறான விஷயங்கள், அணுகுமுறைகள். சரி, இப்போ தலையில் உள்ள பொடுகு காரணமாகவும் முகத்தில் அந்த பிரச்சனைகள் வரலாம். அது ஒரு விடயம் தெரிந்து கொண்டோம். அப்போ அதே போல் இந்த முகம் ஒரு இண்டிகேட்டர். நீங்கள் சொன்னது போல் இதயம் உடலுடைய மாற்றங்கள் அதிகமாக டிவைஸ் பாவிக்கும் பொழுது கூட உடனடியாக வெளிப்படுத்துவது இந்த முகமாக காணப்படுகிறது. முகத்தில் இந்த பருவ மாற்றங்கள், சில வயது நிலைகளில் பால்நிலை மாற்றங்கள் அல்லது அந்த பருவ மாற்றம், ஹோமோன் மாற்றத்தின் பொழுது முகப்பருகள் வரலாம். அதனை தாண்டியும் சிலருக்கு அந்த வளர்ச்சிக்கு வயது வந்தவர்களுக்கும் கூட இந்த முகப்பருகள் ஏற்படுகிறது. அதற்கு பிரதான காரணம் என்ன? அதற்கு வந்து இப்படித்தான் இவங்க வந்து அந்த எதை நீங்கள் இப்போ முகப்பகுதி கேட்டாலும் தலைத்தான் சம்பந்தம். ஏன்னா தலையை தான் இதில் நாங்கள் சொல்லணும். இப்போ வயது இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஏஜுக்குரிய அந்த பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் அந்த ஹோமோன்கள் வேலை செய்யும். சரியோ? இப்போ அவங்க வந்து இப்போ சிலவங்க வந்து அந்த ஷாம்பு வந்து பாவிப்பாங்க. இப்போ அந்த செயற்கை பொருட்களை பாவிக்கும் பொழுது மண்டை வந்து அப்படியே காஞ்சிடும். இப்போ தலைமையில பாருங்க, அவங்களோட தலைமையில பார்க்கும் பொழுது பறந்துக்கிட்டு சும்மா ஏதோ ஒரு பார்க்குறதுக்கு ஒரு அழகாக இருக்காது, ஒரு ஷைனிங்காக இருக்காது, ஒரு மாய்ஸ்சராக இருக்காது. எப்பவும் தலைமயிர் வந்து ஒரு ஷைனிங்காக இருக்கணும், ஈரத்தனமாக இருக்க வேணும். அப்போ தான் அதிலே நாங்கள் புரிஞ்சு கொள்ளலாம், ரைட், அப்போ முகத்துக்கும் ஒரு கூலிங் கிடைக்கும். நாங்கள் எப்பவும் அது அந்த மாதிரி பருக்கள் வந்தாலும் நீங்கள் உடனடியாக அதை வந்து அதுக்கு ஒரு பருகு ஆக்னிக்ஸ்க்கு போடணும் அப்படின்னு ஒன்றும் நினைக்காதீங்க. உடனடியாக நீங்கள் என்ன செய்யணும், இரவைக்கு நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் ஸ்டீம் பண்ணுங்க. அந்த பருக்கள் வந்து ஸ்டீம் பண்ணி போட்டு அதுக்கப்புறமா ஒரு ஐஸ் வாட்டரில் கொஞ்சம் ஒத்தி எடுங்க. முகத்தை ஒத்தி எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சும்மா நார்மலாக ஒரு நல்ல ஒயிட் தேங்காய் ஆயிலோ அல்லது ஒரு ஆலிவ் ஆயிலோ ஒரு கொஞ்சம் எடுத்து கொஞ்சம் லேசாக தடவி தூங்கினாலே போதும். சரி, இப்பொழுது முகத்தை பற்றி பேசி கொண்டிருக்கும் பொழுது இந்த முகத்திலும் அந்த உரோமங்கள், சின்ன மயிர் வர உரோமங்கள், அப்பொழுது இந்த சமகாலத்தில் அந்த அழகு கலை நிபுணர்கள் அதற்காக பிரத்யேகமான முறைகள் இருக்கின்றது. அது எவ்வகையான தாக்கத்தை ஏற்படுது? நீங்கள் மூலிகை இயற்கை சார்ந்த ஒரு சிகிச்சையாளராக ரொம்ப நீங்கள் சரி நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்கன்னா, இன்றைக்கி வந்து எடுத்துக்கிட்டா இப்போ செயற்கையாக எடுக்கும் பொழுது அவங்க அந்த வேக்ஸை பூசிட்டு இப்படி இழுக்கிறதும் அதெல்லாம் இவ்வளோ தவறான விஷயங்கள். மை குட்னஸ், அது வந்து அதுக்கப்புறமா தான் உங்களோட முகத்தை பார்க்க இயலாத அளவுக்கு இருக்குது. நாங்கள் அதுக்காகத்தான் நாங்கள் ஒரு இயற்கை மூலிகத்தாலே நாங்கள் அதாவது முகத்தை க்ளீன் பண்ணுறதுக்கும், க்ளீனிங்னு சொல்லும் பொழுது இது எல்லாத்துக்கும் அடங்கியிருக்கு. அதாவது ரோமன்கள் வளராமல் இருக்கிறதுக்கு, முகத்தில் வந்து இந்த மங்குகள் இல்லாமல் ஆக்குறதுக்கு, பருக்கள் இல்லாமல் ஆக்குறதுக்கு, இதுக்கு எல்லாம் தான் நான் இன்னைக்கு தயாரித்து ஒரு பவுடர் ஒன்று கொண்டு வந்திருக்கேன், கிளென்சர் ஒன்று. சரியா? அதை முடியுமாட்டா காட்டுங்க பார்க்க. என்ன பவுடர்? இதுல வந்து பச்சை பயிர் அடங்கியிருக்கு, மஞ்சள் என்று சொல்லும் போது நான் லாஸ்ட் வீக்கும் சொல்லியிருக்கேன், இங்க உள்ள கஸ்தூரி மஞ்சள் இல்லை. ஏன்னா அந்த மஞ்சள் வந்து எங்கட இந்த நாட்டுக்கு சரி வராது, ஸ்கின்னுக்கு சரி வராது. அது ரொம்பவும் ஈட்டா இருக்கு. ஈட் மட்டும் இல்லை, சிலவங்களுக்கு குயிக்காக பரு வரக்கூடியதா இருக்கும். இது வந்து அந்த உடலுக்கு அப்ளை பண்ற மஞ்சள் என்று இருக்கு விற்கிறதுக்கு. அதை நீங்க ஆயுர்வேதிக்கு போனா கிடைக்கும். மஞ்சள், வெற்றி வேர் எல்லாமே குளிர்ச்சியானது தான். வெற்றி வேர், பச்சை பயிர் எடுத்துக்கிட்டா, பச்சை பயிர் மஞ்சள் எடுத்துக்கிட்டா அந்த ரோமன்களும் அந்த அழுக்குகளும் நீக்கக்கூடிய மூலிகை தான் அது ரெண்டும். சரியா? அப்ப இதுகளை நாங்கள் வந்து நல்லா பவுடர் பண்ணிட்டு இதே நாங்க யூஸ் பண்ணினா முகத்தை கழுவுற நேரத்தில் நீங்க கொஞ்சம் தண்ணியில கொஞ்சம் எடுத்து போட்டு கொஞ்சம் ஒத்தி எடுத்துட்டு அது நீங்க கொஞ்சம் அந்த சர்க்கிள்
ஆட்டமாக நீங்கள் தேய்ச்சி போட்டுட்டு அது கொஞ்சம் ஒரு 5 or 2 minutes இருக்கும் பொழுது எங்களோட உஷ்ணத்துக்கு காஞ்சிடும். அதோட அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து அது பெக்காகவும் இருக்கும், முகம் கிளென்சராகவும் ஆகும். அதுக்கப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிடலாம். முகத்தை வாஷ் பண்ணின அப்புறமா நீங்கள் ஒரு டோனர், அதாவது ரோஸ் வாட்டர். இப்போ நான் இயற்கையில் நான் ரோஸ் வாட்டர் சொல்லியிருக்கிறேன். அதாவது ரோஜா பூவோ மல்லிகைப்பூவோ அந்த பூவை எடுத்துகிட்டு நீங்கள் இரவைக்கு நல்லா சுடு தண்ணியில் போட்டுட்டு அதை நீங்கள் காலமாக வந்து நல்லா வடித்து எடுத்துகிட்டு அதை நீங்கள் ரோஸ் வாட்டராக பாவிக்கலாம். எப்போ வந்து ரோஸ் வாட்டரை போடுங்க. நீங்கள் ஒரு 4 ஹவர்ஸுக்குள்ள இடையில நீங்கள் எப்போ நீங்கள் என்ன செய்யணும், ரோஸ் வாட்டரை கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு வந்தால் முகம் வந்து நல்லா ஒரு செழிப்பாக இருக்கும். இப்போ யாரும் நான் வந்து முகத்தை முகம் மட்டும் நாங்கள் இல்லை, எல்லாமே உச்சந்தலேருந்து உள்ளங்கால் வரையும் நாங்கள் ஒருத்தரை பார்த்தா எங்களுக்கு விளங்கும். ஸ்கின்னை பார்த்தாலே அது காட்டி கொடுக்கும். இந்த ஸ்கின்களை பாருங்கள், சிலவங்களோட ஸ்கின் வந்து காஞ்ச மாதிரி இருக்கும். தலைமை இருந்தாலும் அந்த ஈரத்தனம் இல்லாமல் அந்த சும்மா அந்த தேங்காய் தும்பு மாதிரி அந்த பரட்டை அது எல்லாமே இருக்கும். அப்போ அதுகளே நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் இவங்க வந்து இதுக்கு அடிமையாயிட்டாங்க. ஆனால் இப்போ காலங்களை வந்து ட்ரெண்டிங்கில் வந்து ரொம்ப பேர் வந்து இப்போ ஈவினிங் அந்த இரவைக்கு அந்த நைட் இதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதாவது நிறம் மாறுறதுக்காக. ஆனால் அதெல்லாம் சரியான மட்டும் நீங்கள் யோசிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதால் ரொம்ப பாதிப்பு வருது. அப்போ அப்படிப்பட்டவங்க கூட இன்றைக்கி இப்படி ஒரு பவுடரை தயாரித்து நீங்கள் அதையும் யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அது இப்போ இன்றைக்கி வந்து ராஜா ரொம்ப பேர் வந்து சொல்ல மாட்டாங்க, அதில் பாதிக்கப்பட்டு அதிலே அவங்க ஒளிஞ்சிருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அதாவது டாக்டர்கிட்ட போக கூட பயப்படுறாங்க, பேசி போடுறாங்க, ஏசுவாங்க. இந்த மாதிரி அந்த பயத்திலேயே அவங்க வந்து ஒளிஞ்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நேயர்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த மாதிரி தயவு செய்து உடனடியாக உங்களை வீட்டை கற்றாழை இருந்தால் அந்த கற்றாழையை வெட்டி ஒரு தண்ணியில் ஒரு 1/2 hour வச்சு பிறகு அதில் இருக்கிற ஜெல்லை எடுத்து முகத்துக்கு பேக்குக்கு நீங்கள் நல்லா யூஸ் பண்ணிடலாம். பண்ணிக்கிட்டு வந்து பண்ணுனா கொஞ்சம் உங்களுக்கு அதில் ஒரு சான்ஸ் இருக்குது, அதுலேருந்து தப்பிச்சு கொள்ளலாம். ஏன்னா நான் முகப்பகுதி வந்து டேமேஜ் ஆகணும், அது கொஞ்சம் அது டைம் எடுக்கும் கொஞ்சம் சுகப்படுத்துறதுக்கு. ஆனால் நீங்கள் மூலிகை அப்படி இல்லை, மூலிகை வந்து 4க்கு நாள், ஆனால் கொஞ்சம் லேட் தான் ரிப்ளை கிடைக்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாவிச்சா நாளைக்கு உங்களுக்கு நல்ல ஒரு ரிப்ளை தான் கிடைக்கும். கொஞ்சம் 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 நல்ல ரிப்ளை கிடைக்கும் மூலிகையில். இப்பொழுது பொதுவாக ஒரு இளைஞர் யோதிகளிடையே ஒரு மனப்பாங்கு இருக்கிறது, வெண்மை நிறமாக இருக்க வேண்டும், வெள்ளையாக இருக்கணும். இப்போ அதற்கு இந்த மூலிகையில் உங்களுடைய எதினும் இருக்கிறதோ, அந்த வெளியிட்டது பரவாயில்லையா, அதுக்கு மூலிகை சார்ந்த ஏதாவது சிகிச்சைகள் நிச்சயமா இருக்கு. இப்போ நீங்க பாருங்க, இப்போ வெள்ளை கிரீம் எடுத்துக்கிட்டா அவங்க என்ன சொல்றாங்க, இதுல இது அடங்கியிருக்கு, இதுல அடங்கியிருக்கு, அதாவது மூலிகை விஷயமும் இருக்கு. ஆனா மூலிகையில வர வெள்ளை வந்து ராஜா இயற்கை, அதாவது எங்களை எப்படி இறைவன் படைச்சாரோ, கடவுள் படைச்ச ஸ்கின் லைட்னிங்காகவும் புதுப்பிச்சுக்கிட்டு வரும். இப்போ எங்களோட தோல் வந்து ஒவ்வொரு முறையும் புதுப்பிக்கிறார். அதை புதுப்பிக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம், ஸ்க்ரப்பிங் செய்கிறோம் ஃபேஸுக்கு. இந்த மாதிரி நீங்கள் அந்த செயற்கை பொருட்களை விட இயற்கை பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு வந்தால் நீங்கள் நினைக்காத அளவுக்கு ஒரு நல்ல அழகான வெள்ளையை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ அதை பாவிக்கிற வெள்ளையும் இதில் கிடைக்கிற வெள்ளையும் இது வந்து ஆரோக்கியமான வெள்ளை. ஆரோக்கியமான வெள்ளையும் ஸ்கின்னும் நல்ல மாய்ஸ்சராக இருக்குது, ஈரத்தன்மை இருக்கும். இப்போ அது மட்டும் செயற்கை அப்படி இல்லை, செயற்கை நீங்கள் பாவிச்ச உடனே வெள்ளை ஆகிடும். அது ஒரு டைமிங் இருக்குது. அந்த டைமுக்கு பிறகு நீங்கள் அதுக்கு முதலே கழுவிடணும், கொஞ்சம் வெயில் பட்டோன்னே எல்லாமே ஃபினிஷ்ட். அப்போ செயற்கை அப்படி இல்லை, நீங்கள் போட்டு முழு நாள் இருந்தாலும் அது பாதிப்பு இல்லை. அது எப்படியும் அந்த செயற்கை எங்களை காட்டிடும். அந்த எங்களோட உடலில் இருக்கிற அந்த உஷ்ணத்துக்கு காஞ்ச அப்புறமா அதை முடிச்சுட்டு அப்போ நாங்கள் வாஷ் ஆஃப் பண்ணுவோம். இப்போ சிலவங்களுக்கு செயற்கை போட்டால் ஒரு 15-20 minutes போகும் காயறதுக்கு. ஏன்னா அவங்க ஏற்கனவே செயற்கை பொருட்கள் இயற்கையிலேயே அவங்க இருந்தபடியா. இப்போ செயற்கை பாவிக்கிறவங்களுக்கு இதை அப்ளை பண்ணினா ராஜா குயிக்காகவே காஞ்சிடும். ஏன்னா ஆல்ரெடி அவங்களோட உடம்பு வந்து உஷ்ணம். அப்போ நாங்கள் அதுதான் எங்களுக்கு வந்து நல்லா எங்களுக்கு தெரியும் எங்களோட உடம்பு எப்படிப்பட்ட உடம்பு, எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, அது என்ன எங்கள்கிட்ட கேட்குது. இப்போ பாருங்க, தாகமண்டைக்கே தண்ணியை கொடுக்குறோம், பசின்றைக்கே சாப்பிட்றோம். அதே போல தான் இப்போ நாங்கள் கண்ணாடியை பார்க்கும் பொழுது இப்போ எங்களை முகத்தை இப்போ யார் இருந்தாலும் அழகாக இருக்க விருப்பப்படுவாங்க. உண்மையாக கதைங்க, நீங்களும் எல்லாரும் அப்படி ஆணோ பெண்ணோ எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கண்ணாடியை பார்ப்பாங்க, கொஞ்சம் அழகா இருக்கே, அதுதான் உண்மை. சும்மா ஏதோ தானோன்னு நாங்கள் விடையலாம். எங்களோட முகப்பகுதியை நாங்கள் இப்போ இன்னொரு அழகான பொண்ணு பாருங்கள், இப்போ நான் அதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அழகான கேர்ளை கண்டோன்னு இன்னொரு கேர்ளுக்கு ஒரு கொஞ்சம் மன சோர்வா. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அவனை சோர்வா ஆக வேண்டாம். ஏன்னா பெண்களோ எடுத்துக்கிட்டாலும் ஆண்களை எடுத்துக்கிட்டாலும் எல்லாரும் ஒரு அழகு இருக்கத்தான் செய்யுது. அது நீங்கள் தான் அது பராமரிக்கிற விதத்தில் இருக்குது. இப்போ சில பெண்களை எடுத்துக்கிட்டா கதைக்கிற விதத்தில், நடக்கிற விதத்தில் ஏதோ ஒரு அழகு இருக்கத்தானே செய்த, அதை நீங்கள் மெழுகு விட்டணும்னு சொன்னால் நீங்கள் முயற்சி எடுக்கணும் உங்களோட பக்கத்துக்கு. நாங்கள் மற்றவங்களை பார்த்துட்டு நாங்கள் அதை பார்த்து இப்படி இருக்கிறாங்களேன்னு செய்யலாது. இப்போ நாங்கள் எங்களுக்குள்ள நாங்கள் வந்து நாங்கள் எங்களோட இதையும் வளர்த்துக்கொள்ளணும். என்னத்தை சொல்லலாம், நாங்கள் என்னென்ன மனப்பான்மையை வளர்த்துக்கொள்ளணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயம் அத்தனையும் ராஜா, நான் படித்த அத்தனை விஷயமும் நான் எனக்குள்ளே செய்கிறது, எனக்குள்ளே செய்து போட்டு அதில் பலன் கிடைச்சோன்னா நான் நிச்சயமாக நேயர்களும் நான் சொல்கிறது. ஏன்னா இதில் சைடு எஃபெக்ட்ஸ் இல்லை.
இப்போ சிலவங்க மூலிகை யூஸ் பண்ணும்போது பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க? ஐயோ மேடம் இந்த தைலத்தை பூசினோடனே எங்களுக்கு சளி கிளம்பிடுமோ, ஏன் நீங்கள் அந்த பழைய சளியாக வச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, அதை போகவிடுங்க, அது போகட்டும். அது கொஞ்சம் மனசை தைரியப்படுத்தி அது போகவிடுங்க. நீங்கள் அது பயத்துக்கு ஆயிலை பூசாமல் இருந்தால் உங்களுக்கு இன்னும் 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 என்ன நடக்கும்? பிரச்சனையில தான் நீங்கள் இருக்க வரும். அப்படிப்பட்டவங்க தான் ராஜா இன்னைக்கு டென்ஷன் ஆகுறாங்க. மருதி கூட ஏன்னா ஒரு நிதானம் இல்லை, ஏதாவது சொல்லுங்களேன் டக்குன்னு கேஸ் மாதிரி பாய்வாங்க. ஏன்னா நாங்கள் அவங்களோட தவறு இல்லை, அவங்களோட உடல் உழுக்குள்ள இருக்கிற கோளாறுகள்னால தான். அப்ப அதுக்கு நீங்க பயப்பட தேவை. இப்ப பாருங்க, சில நேரம் டஸ்ட்டுக்குள்ளேயோ ஏசியோ அவங்களுக்கு வெயில் வந்தாலும் பிரச்சனை, மழை பெஞ்சாலும் பிரச்சனை. அப்ப எது அவங்களுக்கு பிரச்சனை இல்லை? அப்ப அது பிரச்சனை அத்தனையும் அவங்க உடலுக்குள்ள வச்சிருக்கிறாங்க. இப்போ அப்புறப்படுத்த வேண்டிய சளியை நாங்கள் கட்டாயமாக அப்புறப்படுத்த வேணும். அப்படி இல்லாட்டா நீங்கள் அது உடம்புக்குள்ளே இருந்தால் என்ன நடக்கும்? முகப்பகுதி வந்து கருவளையம், மற்றது இந்த ரிங்கிள்ஸ், முகப்பகுதி எடுத்துக்கிட்டா, தலையை எடுத்துக்கிட்டா முடியெல்லாம் உதிரும். ஏன்னா சளி தானே, அது நாங்கள் அப்புறப்படுத்தணும். வர்ற சளியை விடுங்க. இப்போ நான் அது எத்தனையோ பேருக்கு நான் சொல்லி இப்போ எண்ணெயை பூசி எடுக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு இல்லை, கொஞ்சம் கஷ்டம்தான், பரவாயில்ல. கொஞ்சம் அந்த நேரத்தில் கஷ்டப்பட்டுட்டு ஒரு கொஞ்சம் தான் யூஸ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரி ஆட்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு கொஞ்சம் போடுங்க. போட்டோன்னா அந்த தும்மல் போகும், சளி போகும், அதை வெளியே எடுத்துருங்க. வரது நல்லது தான். அப்படி வரது நல்லமா, மருந்தை குடிச்சு காய வைக்கிறது நல்லமா? நீங்கள் சொல்லுங்க பாருங்க. இப்போ மருந்தை குடிச்சா என்ன நடக்கும்? அந்த எதிர்ப்பு சக்தி உள்ளது அப்படியே தற்காலிக தீர்வு, அதெல்லாம் டெம்பரரி. அப்போ நாங்கள் மருந்தை குடிச்சிட்டு இப்போ நாங்கள் இப்போ தடுமல் ஒன்று பிடிச்சா டக்குன்னு மருந்து எடுக்கிறது, தூங்குறது, அது சரி வராது. அது வந்து அங்கே எல்லாம் காயுது. அப்படி இல்லை, நாங்கள் வந்து வீட்டில் கை வைத்தியம் இருக்குது, இத்தனை எவ்வளோ இருக்குது, அதெல்லாம் அவிச்சு குடிங்க. அதெல்லாம் அவிச்சு குடிக்கும் பொழுது பாருங்க குயிக்காக எல்லாம் கிளம்பும். போக வேண்டியதில்லை, அதுகள் எல்லாம் போக வைங்க. போக வச்சா தான் எங்களுக்கு மிச்ச காரியங்களை நாங்கள் ஈடுபட்டால்தான் எங்களோட முகப்பகுதி, தலைமயிர், முகம், கை, கால், அத்தனை ஸ்கின்னும் நெகங்கள் அவ்வளவும் அழகுப்படுத்தலாம். இப்பொழுது நீங்கள் சொன்னது போல இந்த உடல் சூட்டினால் பல பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. உடல் சூட்டுக்கு என்ன காரணம்? அதற்கு உடல் சூட்டை தணிப்பதற்கு என்னென்ன வைத்தியங்கள் இருக்கு? உடல் சூட்டுக்கு வந்து நாங்கள் வைத்தியம் செய்ய தேவையில்லை, வீட்டிலே இருக்கு. தண்ணியை குடிங்க உண்டு. ரெண்டாவது வந்து நீங்கள் கஞ்சி வகைகள், கோதுமை வந்து நீங்கள் கொஞ்சம் நிப்பாட்டினா நல்லா. ஏன்னா எங்களை கோதுமை வந்து எங்களோட ஈரத்தன்மையெல்லாம் உறிஞ்சி எடுத்துரும். உறிஞ்சி எடுத்த அப்புறம் என்ன நடக்கும்? அங்கே சூடு இருக்கும், நோய்கள் வரும், உடம்பு புஷ்ஷுண்டு ஊதிரும், பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே அந்த ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றபடியாக தான் நம்ம நித்திரையாக வரும். அப்போ ஒரு கொஞ்சம் நேரம் கழிக்கும் பொழுதே கொட்டாவி போயிடும். அப்போ அவங்களெல்லாம் இதெல்லாம் நிப்பாட்டணும். இந்த குளூட்டன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே நீங்கள் நிப்பாட்டிடுங்க. நல்லா உளுந்துருக்கு. எங்கள் நாட்டில் பாருங்கள், பச்சை பயிர் இருக்குது, உளுந்து இருக்குது, இலை வகைகள் இருக்குது, இதெல்லாம் கஞ்சி குடிக்கலாம். பட் காஃபியெல்லாம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பட் டீ குடிச்சிருந்தாலும் நீங்கள் பால் கலை குடிக்கிறது பெஸ்ட். இப்போ நாங்கள் இப்போ அழகு சம்பந்தம் கழிக்கும் பொழுது பாருங்க, சாப்பாடும் அதில் அடங்குது. இப்போ அந்த பவுடர், அந்த இப்போ நாங்கள் மில்க் பவுடர் யூஸ் பண்ணுற விட பசும்பால் பெஸ்ட். மற்ற நெய் சாப்பிடணும். இப்போ நெய்க்கு பாருங்க பயப்படுறாங்க, நெய் சாப்பிட்டா கொளுத்துருவாங்க. அப்படி நெய் வந்து ஸ்கின்னுக்கு பெஸ்ட். நெய் மற்ற தேங்காய் வந்து தேங்காய் வந்து நீங்கள் தேங்காய் திருவி பால் எடுங்க. இன்னைக்கு வந்து எல்லாம் இன்ஸ்டன்ட் தானே, போடுறாங்க கோப்புறாங்க, அது கடைசிக்கு எங்கே போகிறாங்க? வைத்தியசாலை அங்கே. அப்போ எங்கே? அப்போ வீட்டை காசே எல்லாம் அங்கே தான் போகல. அதுதான் சொல்கிறேன், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்ன. அப்போ அதுக்காக தான் நான் எப்போவும் சொல்கிறது, நாங்கள் அழகு கதைக்கும் பொழுது இப்போ சிலவங்க இப்போ செயற்கையில் இவ்வளவு தூரம் கதைக்க மாட்டாங்க. என்னென்னா செயற்கையில் உடனுடனே இதில் பூசினா இதை பூசி எல்லாம் ஓகே. அப்படி இல்லை, நாங்கள் இயற்கை மூலிகைன்றும் பொழுது நாங்கள் எல்லாம் சகலமும் அதில் அடங்கியிருக்கு. சாப்பாட்டு விஷயத்தில், நாங்கள் பிஹேவ் பண்ணுற விஷயத்தில், நாங்கள் தியானிக்கிற விஷயங்களை, நாங்கள் யோசனைகள் எப்படி, நாங்கள் ஒருத்தருக்கு எங்களுக்கு நல்ல காரியங்கள், நாங்கள் நல்லதே நாங்கள் நினைக்க வேணும் ராஜா, நல்லதே நாங்க நினைக்கணும். இது ஒருத்தரோட கதைச்சாலும் அவரோட நல்ல குணங்களை மட்டும் நாங்க எடுத்துருவோம். சரி ஓகே என்ன விட்டுரு, ஏன்னா நாங்க அழகா இருக்கணும் தானே, எங்களோட முகபாவம் அழகா இருக்கணும். இப்ப சிலவங்க பாருங்க எவ்வளவு அழகா இருந்தாலும் அவங்க கதைக்கும் பொழுதாவது சிரிக்கும் பொழுது கண் சிரிக்காது. அது என்ன தெரியுது, ஏதோ சந்தை. ஆனா அதுகளெல்லாம் நாங்க விட்டுறணும். ஏன்னா நாங்க வந்து அழகு குறிப்புல, நாங்க மூலிகை விஷயத்துல இயற்கை, அதாவது இயற்கைன்னு சொல்லும் பொழுது எங்களோட உடல் உள்ளுக்கால தான் நாங்க வரணும். இப்போ நாங்கள் இதை சொல்கிறோம்னு சொல்லி இதை கடமைக்காக நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் முதலாவது நீங்கள் மனசுக்குள்ளே எடுக்க வேணும். மனசுக்குள்ளே எடுத்து இது சரி வரும், இது நல்லது, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். அகத்தின் அழகு முகத்தில் நல்லாவே இருக்க வேணும். இப்பொழுது இந்த வெயில் சம்பந்தமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்தோம். இப்பொழுது வெயில் காலம், பொதுவாகவே ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த வியர்வை. பொதுவாக இந்த சிலர் இருக்கின்றார்கள், நாங்கள் இயற்கை மூலிகை குறித்து பேசி கொண்டிருக்கின்றோம், செயற்கையாகவும் கூட இந்த வியர்வையை தடுப்பதற்கென்று கிரீம்கள் போகிறார்.
அது குறித்து விளக்கங்கள் சொல்லுங்க. ஆமா, இப்ப நீங்க யோசிங்க, இப்ப வியர்த்தா ஒரு பெர்ஃப்யூம் ஒடிக்ளோன் கிரீம் போட்டா எப்படி இருக்கும், அதை விட மணக்கும். அப்ப அவங்க அதுவும் பெரிய தவறு. அதுல தயவு செய்து நீங்க நிறுத்துங்க. பாவம், ஏன்னா அவங்க வந்து ஒரு நாளைக்கு 3-4 முறை வாஷ் எடுக்கிறாங்க என்றாலும் அது சரி வருது இல்லையா. அந்த உடம்புக்குள்ள இருக்கிற கோளாறுகளால தான் ராஜா இந்த பிரச்சனைகள் வாரது. இவங்க வந்து மருந்துகள், சிலவங்க வந்து அளவுக்கு மீறி மருந்துகளும் குடிக்கிறது. நீங்கள் அந்த மாதிரி ஆட்கள் என்ன செய்யணும்னா, இப்போதைக்கு நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா, மஞ்சளும் நாயுருவின்னு இருக்கு, நாயுருவி அது எல்லாருக்கும் தெரியும், அதோட இலையும் வேப்பையில துளசியில இவ்வளத்தையும் நல்லா பேஸ்ட் ஆக்குங்க. பேஸ்ட் ஆகி இந்த சோப்பெல்லாம் தயவு செய்து நிப்பாட்டுங்க. இதுல நல்லா பூசுங்க. பூசி குளியுங்க. குளிச்சுட்டு காலமே வெறும் வயிற்றுல வெந்தயம், இரவு வந்து வெந்தயம் கொஞ்சம் ஊற விட்டு அது வெறும் வயிற்றுல குடியுங்க. வெறும் வயிற்றுல வெந்தயத்தை எடுத்து குடிச்சு போட்டு கரிஞ்சீரகத்தையும் அதில் போட்டு குடிங்க. ஏன்னா அந்த உடல்ல இருக்கிற அசுத்தங்களும் நல்லா அழகா வெளியேற்ற வேணும். அதுவும் போன அப்புறமா நீங்கள் என்ன செய்யணும், நல்லா தண்ணியை குடிங்க. 3 liters தண்ணி குடிங்க. அது ஸ்பெஷல், அது வியர்வை இருக்கிறவங்களுக்கு, அந்த மனம் வரவங்களுக்கு 3 liters தண்ணியை குடிங்க. வெறும் வயிற்றுல வெந்தயமும் கரிஞ்சீரகத்தை எடுங்க. அதாவது இரவுக்கு நீங்க ஒரு சின்ன டம்ளர்ல தண்ணியை போட்டு அதுல நீங்க ஊற வைக்க வேணும். அந்த ஊற வச்ச அப்புறமா அதை எல்லாத்தையும் சேர்த்து நீங்க எடுங்க. சிலவங்க தண்ணியை எடுத்துட்டு வீசிடுவாங்க, அப்படி இல்லை, ரெண்டையும் சேர்த்து நீங்க எடுக்கணும். அதோட தண்ணியும் குடிக்க வேணும். அதோட நீங்க என்ன செய்யணும், ஃபாஸ்ட் ஃபுட்டை தயவு செய்து நிப்பாட்டுங்க. அது மாத்திரம் இல்லை, கொஞ்ச காலம் ஒரு 2-3 daysல நீங்க வெஜிடேரியனா சாப்பிடுங்க. கொஞ்ச காலத்துக்கு கொஞ்சம் பொறுமையான, கஷ்டமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த மனம் இல்லாம ஆக்குறதுக்கு இந்த அளவு நீங்க கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆக வேணும். நாங்க எதுவும் வந்து இந்த உடலுக்குள்ள வர விஷயங்கள்ல நாங்க கொஞ்சம் எங்களுக்குள்ள முயற்சி எடுக்க வேணும். கொஞ்சம் ட்ரை பண்ணி அது ஒரு மாதம் நான் சொன்ன விஷயங்களை நீங்கள் செய்தால் உங்களுக்கு அடுத்த நிமிஷத்துலேயே அந்த மனங்கள் எல்லாம் போயிடும். நிச்சயமாக நீங்கள் சொன்ன விடயம் ஒரு அழுத்தமாக ஒரு விடயம். இந்த வியர்வை, அதிகமாக நீர் அருந்தினால் வியர்வை வரும், வியர்வை வந்தால் மணக்கும் என்பதற்காக நீரையும் குறைத்துக் கொள்வார்கள். அது கூடாத ஒரு தவறான தவறு. அது தவறு. அவங்கள வந்து நீர் அதிகமாக அருந்தபடியாக வியர்வை இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ள அவங்களோட இருக்கிற அந்த கழிவுகள் எல்லாம். ஆமா, இது நாங்கள் வந்து முதலாவது உடலுக்குள்ள நாங்கள் துப்புர பண்ணணும். அதை முதலாவது மார்னிங் காலம் எழுமணும்னு சிலவங்க இருக்கிறாங்க ராஜா, உடனே டீயை குடிப்பாங்க, சாப்பிடும். அதெல்லாம் தவறான அபிப்பிராயம். நீங்க எழும்பின உடனே நான் சொன்ன மாதிரி வெறும் வயிற்றுல வெந்தயத்தையும் கரிஞ்சீரகத்தையும் இரவைக்கு ஊற விட்டு அதை குடியுங்க. குடிச்சிட்டு, ஆனால் 1 நாள் 2 நாள் இயலாது, கண்டினியூ ஒரு மாதம் நீங்கள் செய்ய வேணும். செய்துட்டு சாப்பாடு விஷயத்தில் ஃபாஸ்ட் ஃபுட்டை அப்படியே ஸ்டாப் பண்ணுங்க. வெஜிடேரியன் நல்ல 7 மணி அளவு பச்சை மரக்கறிகள், சலாடுகள் சாப்பிடுங்க. தண்ணி ஆட்டம் உளுந்து கஞ்சிகளுக்கு சவ்வரிசி, பசும்பால் இதில் குடிங்க. ஏன்னா இதில் நாங்கள் அருந்துக்கிட்டு வந்தால் தான் உடல் உள்ளுக்குள்ள விஷயங்கள் அங்கே க்ளீன் ஆயிரும். அப்போ எங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கலாம். நிச்சயமாக பல விடயங்கள் பேச வேண்டி இருக்கிறது. உடல் சார்ந்த இயற்கையுடன் மனிதன் ஒன்றிணைந்தால் மனிதனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்கிறது. மூலிகை சார்ந்த மருத்துவமும் அதைத்தான் சொல்கிறது. அந்த வகையில் நேரம் போதாமை காரணமாக இந்த அற்புதமான நேர்காணலை நாங்கள் நிறைவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கின்றது. அந்த வகையில் மூலிகை சார்ந்த அழகுக்கலை நிபுணர் கிரிஜா ராகவன் அவர்களுக்கு மீண்டும் நேத்ரா குடும்பம் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வணக்கம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது போன்ற பலனுள்ள அற்புதமான பல விடயங்களை மற்றொரு சந்தர்ப்பத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். அந்த வகையில் இன்றைய வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்து கொள்ளலாம். இன்றைய தினம் தயாரிப்பாளராக ஈடுபட்ட நமது சசிகாந்துக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஏனைய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி கூறிக்கொண்டு விடைபெறுகிறோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நேத்ரா டிவி, நேசத்தின் நெருக்கம்.